டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்க அதிபரின் உத்தரவிற்காக காத்திருக்கின்றோம் போருக்கு. இஸ்ரேல் அறிவிப்பு. அமெரிக்காவினுடைய தூதராலயங்கள் மத்திய கிழக்கில் உடனடியாக வெளியேறுவதற்கு தயாராக இருங்கள், பெரும்போர் வருகின்றது என்று தன்னுடைய நாட்டு பிரஜைகளுக்கு தூதரகம் மூலமாக அமெரிக்கா அறிவிப்பு. காசா சிட்டியில் பொதுமக்கள் தோண்டி எடுத்ததில் 112 சடலங்கள் வெளிவந்திருக்கின்றன. இஸ்ரேலினுடைய தாக்குதலின் இடிபாடுகளுக்கு உள்ளாக. அதேவேளை ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸ் அரக்சி, அமெரிக்கா தேவையில்லாத சாகச விளையாட்டுகளை விளையாட வேண்டாம், ஈரான் சகித்துக் கொள்ளாது என்று எச்சரிக்கை. பாகிஸ்தான், துருக்கி நாடுகளினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடன் பேசிய பின்னர் இந்த கருத்தை வெளியிட்டார். நேற்று சவுதி அரேபியா தலைமையில் 14 நாடுகள் ஒன்றாக இணைந்து ஈரானுக்கு எதிராக அணிவகுக்கின்றன என்கின்ற பழைய அணியில் புதிதாக துருக்கி, பாகிஸ்தான் இணைந்த காரணத்தினால் 2 நாடுகளுக்கும் நேரடியாக தொலைபேசி வழியாக பேசினார். ஈரானுடைய இப்போதைய சிறப்பம்சம், ஒரு நாடு தனக்கு எதிராக திரும்புகின்றது என்றால் எந்த பேச்சும் பேசாமல் அந்த நாட்டிற்கு எதிரான நடவடிக்கைகளை எடுப்பதை விட அபாஸ் அரக்சி நேரடியாக தொலைபேசி செய்து அந்த நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சருடன் நேரடி பேச்சுக்களின் மூலம் வரக்கூடிய முரண்பாடுகளை தவிர்ப்பதில் ஒரு சிறந்த வெளிநாட்டு அமைச்சராக இருக்கின்றாரா என்பதை நாளைய உலக செய்திகள் ஆய்வு செய்ய வேண்டும். இதற்கு காரணம், கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக எகிப்தினுடைய துறைமுகத்தில் நின்ற அமெரிக்காவினுடைய இயற்கை எரிவாயு கலந்த டேங்கரின் மீது ஆளில்லா விமான தாக்குதல் நடைபெற்றது. இந்த தாக்குதலை பின்னால் இருந்து எகிப்தில் இருந்து தொழில்படுகின்ற ஆயுத குழு மூலமாக தாக்குதலை நடத்தியதாக கூறப்பட்டது. இப்பொழுது எகிப்து தங்களுடைய நண்பன் என்றும், எகிப்தின் மீது ஈரான் எந்த தாக்குதலும் நடத்தாது என்றும், இஸ்ரேல் பின்னணியில் இருந்து எல்லாவற்றையும் குழப்பி அடிப்பதற்கான வேலைகளை செய்திருப்பதாக தான் சந்தேகிப்பதாகவும், இந்த தாக்குதலுக்கும் ஈரானுக்கும் தொடர்பே கிடையாது என்று எகிப்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு அவர் எடுத்துரைத்திருக்கின்றார். இதனால் தான் இப்படியாக பலரை உருவேற்றி ஒன்றாக இணைத்து பிராந்தியத்தில் முரண்பாடுகளை ஏற்படுத்தி ரம்போ திரைப்படத்தில் வருவது போல ஏதாவது மடைத்தனமான சாகச விளையாட்டுகளை செய்ய வேண்டாம் என்று ஈரான் அறிவித்திருக்கின்றது. எந்த நாடு தாக்குதலை நடத்தினாலும் உடனடியாக அந்த நாட்டிற்கு அதே பாணியில் பதிலடி கொடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கின்றது. இஸ்ரேலில் இருந்து வந்திருக்கின்ற கடந்த 24 மணி நேர செய்திகளில் இஸ்ரேல் அறிவித்திருக்கின்றது, தாங்கள் ஈரானுடன் முழுமையான ஒரு போருக்கு தயார் என்று. முழுமையான போருக்கு நீங்கள் ஏன் தயாராக வேண்டும்? டொனால்ட் ட்ரம்ப் தான் உங்களை அழைக்கவில்லை, உங்களுடன் பேசவில்லை. காசா பிரச்சனையில் டொனால்ட் ட்ரம்புடன் நீங்கள் இணங்கி எதற்கும் வரவில்லை. பின்னர் எதற்காக வரப்போகின்றீர்கள் என்பதற்கு அமெரிக்கா நேரடியாக ஈரானுடன் பெரும் போர் ஒன்றை ஆரம்பிக்குமாக இருந்தால் ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தும். அப்படி தாக்குதலை நடத்துமாக இருந்தால் இஸ்ரேல் அமைதியாக இருக்க முடியாது. அமெரிக்கா அழைக்காமலே இஸ்ரேலை ஈரான் போர்க்குளத்தில் வீழ்த்திவிடும். எனவே 24 மணி நேரமும் இஸ்ரேல் தயாராக இருப்பதாகவும் போருக்கு தாங்கள் தயார் என்றும் அறிவித்திருக்கின்றார்கள். இஸ்ரேல் பிராந்தியத்தில் இருக்கின்ற சிறு சிறு படை குழுக்கள் இஸ்ரேலின் மீது தாக்குதல் நடத்தினால் பாரிய தாக்குதல்களுக்கு தாங்கள் தயார் என்றும் அறிவித்திருக்கின்றார்கள். இஸ்ரேலினுடைய நிலைப்பாடு இப்படி இருக்க, டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலை அழைப்பாரா? நான் அழைத்தால் 2 நிமிடங்களில் இஸ்ரேல் வரும் என்றும், பெரும் போர் ஒன்றுக்கு தயாராகுங்கள் என்றும் அமெரிக்க அதிபர் அறிவித்திருக்கின்றார். அதை தொடர்ந்து பக்தாத்தில் இருக்கின்ற தூதராலயம், எருசலேத்தில் இருக்கின்ற அமெரிக்க தூதராலயம், ஓமானில் இருக்கின்ற தூதராலயம், ஜோர்டானில் இருக்கின்ற தூதராலயம், அப்பகுதியில் இருக்கும் அமெரிக்கர்களை அந்த நாடுகளை விட்டு வெளியேறும்படி அமெரிக்கா உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. எதற்காக வெளியேற வேண்டும்? இந்த போர் வெடிக்குமாக இருந்தால் இந்த நாடுகளில் வான் பரப்பு நிறுத்தப்படும், சர்வதேச விமான சேவைகள் நின்று போகும். அதன் பின்னர் அங்கிருந்து நீங்கள் வெளியே வர முடியாத சூழல் ஏற்படும். குளவிக்கூடு கலைந்தது போல எல்லாமே கலைந்து போகக்கூடிய ஒரு சூழல் வரமாட்டாது என்று கூறுவதற்கு எதுவும் இல்லை. ஆகவே எச்சரிக்கை என்று கூறியிருக்கின்றது. இந்த இடத்தில் காசா சிட்டி
இஸ்ரேலினால் படுமோசமான தாக்குதலை சந்தித்த காசாவினுடைய இந்த சிட்டியின் இடிபாடுகளை இப்பொழுது மக்கள் தோண்ட ஆரம்பிக்கின்றார்கள். 112 உடலங்கள் இப்பொழுது மீட்கப்பட்டிருக்கின்றன. இதில் 40 சிறார்கள், 38 பெண்கள், 7 மாற்றுத்திறனாளிகளினுடைய உடலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. மீட்பு பணியில் ஈடுபட்டிருப்போர் மேலும் 157 சடலங்கள் இந்த இடிபாடுகளுக்கு இடையில் இருக்கும் என்று கூறியிருக்கின்றார்கள். இந்த போர்க்களத்தில் 73,300 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இப்பொழுது அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக புதிய தடைகளை விதித்திருக்கின்றது. ஈரானினுடைய அரச விமான சேவையாகிய மல்ஹனுக்கு எதிராக கருப்பு பட்டியல் போடப்பட்டிருக்கின்றது. இந்த விமானங்கள் பறக்க முடியாது. இந்த விமான சேவையுடன் தொடர்புடையவர்களாக இருந்த இந்தியர்கள், சீனர்கள், ஈரானியர்கள் உட்பட 6 பேர் கருப்பு பட்டியலில் கொண்டு வரப்பட்டிருக்கின்றார்கள். ஈரான் மீதான தடைகளும் கருப்பு பட்டியலும் அதிகரித்த வண்ணமே இருக்கின்றன. இந்த இடத்தில் மெஹ்தாஸ் ரோசானி என்ற நபர், இவர் டென்மார்க்கினுடைய குடியுரிமையும் ஈரானினுடைய குடியுரிமையும் பெற்றவர். ஈரானினுடைய அயதுல்லா அலி காமேனியினுடைய அரசுக்கு சார்பாக இருப்பவர். அயதுல்லா அலி காமேனியினுடைய இறுதி நிகழ்விற்கு சென்றவர். இவர் உடல் பயிற்சி செய்கின்ற ஒரு பாடி பில்டர். எனவே டென்மார்க்கில் இருந்து ஈரானிய அரசுக்கு எதிரான கருத்துக்களை பேசுபவர்களுடைய தகவல்களை ஈரானினுடைய அரசுக்கு வழங்குகின்றார் என்றும், இவர்களினுடைய குடும்பத்தினர் ஈரானில் இருப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தூண்டுகின்றார் என்றும், வழக்குகள் முன்னெடுக்கப்படுகின்றன என்றும் இவர் டென்மார்க்கில் இருந்து மிரட்டல் செய்து வருகின்றார். இவர் நிதி திரட்டுவதாகவும் கூறப்படுகின்றது. இவருடைய நிதி திரட்டுதல் என்பது இவருடைய சொந்த நிறுவனத்தின் நிதியோடு சேர்க்கப்படுகின்றதா என்கின்ற சந்தேகமும் இருப்பதாக பெர்லின்ஸ்க பத்திரிகை எழுதுகின்றது. ஈரானுக்கு எதிரான கருத்துக்களை கூறுபவர்களுடைய முகவரிகளையும் இவர் தேடுகின்றார் என்றும், முக்கியமான ஓர் எதிராளியை இவர் தேடி 2000 யூரோக்கள் இவருடைய முகவரி தந்தால் தரப்படும் என்றும் கூறியிருக்கின்றார். இவர் பற்றி ஈரானிய கலைஞர் ஒருவர் கூறுகின்ற பொழுது மிகவும் ஆபத்தான பேர்வழி என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஈரானினுடைய அரசு தனிநபர்கள் எப்படி தாக்குதலை நடத்தலாம் என்றும், அமெரிக்க அதிபரனுடைய மனைவி மெலனியா ட்ரம்ப் அவருடைய மகன் மீது எப்படி தனிநபர் தாக்குதலை நடத்தலாம் என்று பிரச்சாரத்திற்காக உருவாக்கி வெளியிட்ட காணொளிகள் சாதாரண உணர்ச்சி மிக்கவர்களை தூண்டும் எப்படி என்ற கேள்விக்கு இந்த செய்தி உதாரணமாக இருப்பதாகவும் அந்த செய்தி சுட்டிக்காட்ட முற்படுகின்றது. நாசா விண்வெளி கழகம் செவ்வாய்க்கு அனுப்பிய கியூரியோசிட்டி என்கின்ற நாசாவினுடைய விண்கலம் அதன் தரை பகுதியில் வேலே கிராண்டே என்கின்ற பள்ளத்தாக்கு பகுதியில் நம்ப முடியாத முக்கோண, சதுர, வட்ட வடிவமான தரை பகுதிகள் காணப்படுகின்றன. இவை எப்படி உருவாகின என்பது தங்களுக்கு பார்த்தவுடன் அதிர்ச்சியாக இருப்பதாகவும், இன்னமும் மயிர்கூச்செறியும் அந்த அதிர்ச்சியும் பதட்டத்தில் இருந்து தாங்கள் விடுதலை பெறவில்லை என்றும், இது எப்படி உருவானது, இதில் என்னதான் இருக்கின்றது என்பதை அறிவதற்கான பணிகளை தாங்கள் முடுக்கிவிட்டிருக்கின்றோம் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். இப்படி இன்று மதியம் உலகில் பல சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.